ஹைரேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பொள்ளாச்சினா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்துட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா குளிர் பயங்கரமாக இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே பனி தான் இருக்குது. இங்கே என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து ஸ்கார்ப் அந்த மாதிரி தான் போட்டு வந்தாங்க. அந்த அளவு குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிக்க முடியல. ரொம்ப தண்ணி தொட்டாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. உங்கள் ஊரில் அந்த கிளைமேட் அதே மாதிரி இருக்கா இல்லை குளிர் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் பாதி பேர் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வர்றாங்கன்னு தெரியல. இந்த கும்பி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கும்பி இருக்குது. அந்த கும்பி உரிக்கணும். எனக்கு என்ன நினச்சி அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தடவை வச்சு போட்டிருக்கேன். என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி மோகன் போட்டிருக்கா. அப்படி பக்கத்தில் மணியனை போட்டிருக்கா. அப்படி காய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம கை பார்த்தீங்கன்னா குளிர் இருக்குது. கை கொஞ்சம் வலிக்குது. ஓகே, நம்ம குமராசனம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 100 காய் பக்கம் உரிச்சிட்டாரு. பயங்கரமான ஆள். தம்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்கும்போது நம்மகிட்டே வந்து நின்று காய் போடுறக்கு இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வசி போட்டு உரிக்கிற. அப்படி சரி என்ன பண்ணுறது, இடமில்ல அப்படின்னு கேட்டி சரி ஓகே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம அப்படியே உரிக்க கண்டினியூ பண்ணலாம். 9 ஆச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னா எல்லாரும் உரிச்சிட்ருக்காங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா மிச்சம் தந்துட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன், நம்ம தம்பி, அவன், அப்புறம் இந்த வெள்ளை வேட்டிக்காரரு நல்லா மிச்சம் தந்துட்டுருக்காங்க. அப்புறம் இவர் ஆமாம் நம்மளால் பேசி அரட்டி அரைச்சிட்ருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா கேப்பில் கெடா வெட்டிட்டு இருக்காங்க. எங்கள் கொத்துக்காரருக்கு பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாமல் ஆள் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்காரு. இங்கே பார்த்தாலே தெரியுது. சிரிப்பாக இருக்குது. தெய்வீக சிரிப்பு சிரிக்கிறாரு. முத்தி வெயில் வந்தாலும் எனக்கு சிரிப்பா. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை பாருங்க. மக்கா மாப்பிள்ளை பாருங்க நம்மளே முறைச்சி பார்க்குற. அப்படி திரும்பிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கேட்டால் 9:40 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா காயார் கோயில் முடிஞ்சு இது உரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து கொண்டு போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனிசாமி சொன்னான். விட மாட்டேங்கிறேன். நீ போய் சாப்பிட்டு வந்துட்டியல்ல, அதனால் அப்படி தான் இருக்குது. இல்லைண்ணா சாப்பிடல. அப்புறம் எங்கே போய் இந்த வெள்ளாரமா பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து பெரிய குழி முடிச்சாச்சு. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 50 காய் தான் இருக்கும். அது வச்சு பார்த்தீங்கன்னா மறுபடி போய் வசி போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போய் நம்ம அவருக்கு கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வசி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உரிச்சிட்டு இங்கே வந்துட்டுங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காய் உரிச்சு முடிஞ்சாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காய் இருக்குது. இங்கே வசி போட்டு அதுக்கப்புறம் அந்த காய் எண்ணி விட்டுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் உரிக்க ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பேர் வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு நாங்கள் வசி போட்டால் கரெக்டாக இருக்கும். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ காய் எண்ணியாச்சு. 2 கும்பியாக போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கேயே அவர் காய் எண்ணிட்டு இருக்காரு. தம்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா மட்டை போடுறேன். நானும் மட்டை போட்டு போய் சோறு திங்கிறாங்க. பசிக்குது. நம்ம நாங்கள் போய் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு, ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. மட்டை போட்டு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் இருந்துச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. வண்டி வந்துடும் அப்படின்னு டக்குன்னு காயை தோணுன்னு சொல்லிக்காட்டி டக்குன்னு உரிக்கிறோம். சாப்பிட்டு எந்திரிக்க முடியல. ஆனால் நான் பசி போட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. பனி பொழிவு இருக்குங்காட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு வெயில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். விற்கும்போது தான் தெரியும் அந்தளவுக்கு வெயில் இருக்குன்னு. அப்போ பின்னாடி 1 by 1 ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பூபதி வர்றான். அது கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் உட்காண்ட்ருக்காங்க. அந்த வண்டி நிற்கிற பக்கம் தான் உட்காண்ட்ருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆச்சு. உரிச்சிட்டது ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் காடாமல் போயிட்டாங்க. எங்கே போகணுன்னு தெரில. டீ வாங்க போகிறான்னு சொன்னங்காட்டி 2 பேர் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டாங்க. அதனால் உட்கார சொல்லிட்டாங்க. வெயில் வேறு ஏறிட்டுருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை. தண்ணி பிடிச்சிட்டு டீ வாங்கிட்டு வர மாதிரி 2 பேர் போயிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இதில் மரம் இல்லை. இங்கே ஒரு மரம் வந்து கட்ட நல்லா இருந்திருக்கும். இந்த மரம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே முடியிருக்க பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிரம் நினைக்கிற வேலை முடியிருக்கேன். இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் காலை உரிச்சிட்ருக்காங்க. அங்கே போகணும். பார்க்கலாம் அங்கே போகணுமா இல்லை இதுவே வச்சா ஓகேவா அப்படின்னு தெரில. வேலை முடிஞ்சாதான் தெரியும். இப்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசமும் அப்படியே நம்ம மோகன் போய் டீ வாங்கிட்டு வந்தால் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. வெயில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களா பாருங்கள் வெயில் எந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வெயிலாக இருக்குது. சேர் போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க காயிலுக்கு மட்டும் நிழல் வந்திருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆளையும் வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மணியனை ஓலை வைக்கிறாரு செட் ஆகல. அப்போயே வச்சார் கீழே வந்துருச்சு. வெயில் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருங்க. அந்த நல்லா தான் நமக்கு வரும். வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மணி பார்த்தீங்கன்னா 12:55 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றிட்டுருக்கு. அது ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 காய் இருக்குது. அதை வச்சுருக்காங்க. நான் மணியனை பார்த்தீங்கன்னா ஒரு கரையான் ஊறிட்டுருக்குன்ட்டு ஒரு தேங்காய் கொண்டு கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்க கரையான் எப்படி போகுதுன்னு. எலியோட வீடு மாதிரி இது பார்த்தீங்கன்னா கரையானோட தேங்காயில் இருக்கிற ஒரு புத்து.
உங்கள் வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 1000 இனத்துக்கு மேலே இருக்குது. தேங்காய் எடுக்க கரையான ஒரு ஊர் பேரா? பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எடுக்க கரையான எந்த ஊருக்கு சேர்ந்தது அப்படின்னு கேட்குறான். ஓகே, இது அப்படியே கீழே வச்சு இப்போ காய் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 காய் தான் இருக்குது. நம்ம பாலண்ணன் பாருங்க, சே எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு வந்துட்டார். உதவின்னா நம்ம பாலண்ணன் தான், பாலனாலே உதவி தான் பாருங்க. சே எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆளாக போய் காய் எடுத்துகிட்டு வருவார். அவர் முடிச்சுட்டு எனக்கு வருவார், எனக்கு முடிச்சு பழனிசாமிக்கு, அப்படியே ஒவ்வொரு வசியாக போவார். நல்ல மனசு எல்லாருமே அவர் வந்து பாராட்டுவாங்க, நல்ல மனசு அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா? ஆச்சா மணி பார்த்தீங்கன்னா 1:40 ஃபுல்லாக காய் பிடிச்சி முடிஞ்சாச்சு. காய் எண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சன் வந்து காய் எண்ணிட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. மட்டை போடணும் அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். துருஷ்மடி வேறு போகணும், அங்கே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மணி பார்த்தீங்கன்னா 2:50 போகுதுங்க. பார்த்தீங்கன்னா வேலை ஃபுல்லாக முடிஞ்சு. வேறு பக்கம் வச்சுட்டு வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 100-150 காய் கிடச்சி. இது வச்சு நம்ம வேலை முடிச்சு. ஓகே, நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் பொள்ளாச்சி சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.